அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கள்கிழமை அன்று தேய்பிறை பஞ்சமி திதியில் கீழ்நோக்குடைய மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னி லக்கணத்தில் பிரீத்தி நாம யோகம், கௌலவம் நாமகரணத்தில் மந்த யோகத்தில் நேத்திரம் 2 ஜீவன் 1 நிறைந்த நன்னாளில் நள்ளிரவு 12 மணிக்கு 2024 புத்தாண்டு பிறக்கிறது. சுறுசுறுப்பாகவும் துடிப்புடனும் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இழுபறியான முயற்சிகள் கைகூடும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் களைவீர்கள். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். பொழுதுபோக்கு செயல்களில் நெருக்கடியான சூழல் ஏற்படும். சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தவறிய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குணநலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விவசாய பணிகளில் ஆர்வம் உண்டாகும். கட்டிட வடிவமைப்பு சார்ந்த தொழிலில் அனுகூலம் ஏற்படும். ஊடகத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஒரு தலையான விஷயங்களில் மாற்றமான சூழல் அமையும். வித்தியாசமான செயல்களின் மீது ஆர்வம் உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். அடிவயிற்று பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பழ வகைகள் மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட உணவுகளில் சேர்த்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு பெண்களுக்கு ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். புதிய நபர்களில் அறிமுகத்தால் சில மாற்றமான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. காரசாரமான விவாதங்களை குறைத்து கொள்ளவும். நீங்கள் மாணவர்கள் பேச்சுகளில் கவனத்துடன் இருக்கவும். உயர்நிலை கல்வியில் அலைச்சலும் புரிதலின்மையும் நேரிடலாம். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணிதத்துறை சார்ந்த மாணவர்கள் 1க்கு 2 முறை படிப்பது நல்லது. கணிப்பொறியில் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சங்கடமான சூழல் மறையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பணி நிமித்தமான சில பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். அலுவல் பணியில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் ஏற்படும். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். லாபத்தை தனியே எடுத்து வைப்பது நல்லது. எதிலும் பேராசையின்றி அளவுடன் இருந்தால் மன நிம்மதி ஏற்படும். பொருட்களில் தரங்களை அறிந்து கொள்முதல் செய்யவும். புதிய முதலீடு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உங்களுக்கு கலைத்துறையில் புதுவிதமான தேடல் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மறைமுகமான சில எதிர்பார்ப்புகளால் போட்டியும் புதிய அனுபவமும் கிடைக்கும். ஆடம்பரமான சிந்தனைகள் குறைத்து கொள்ளவும். உறவுகள் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். உங்களுக்கு அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் வியூகங்களை அமைத்து செயல்படுவீர்கள். சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை குறைத்து கொள்வது நல்லது. நீங்கள் புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் விலகும். உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.